பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஜனங்கள் என்று பெந்தேகோஸ்துக்காரர்கள் அவர்களை சொல்லுகிறது தவறு. அதே போல பெந்தேகோஸ்துக்காரர்கள் பெற்றிருக்கிற ஆவி அது தவள ஆவி, அது அந்த ஆவி, இந்த கள்ளத்திற்கு தரிசன ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணவும் கூடாது. அவங்க அது உங்களுக்கு வேணுமானால் ஆண்டவர் அதை நிச்சயமாக கொடுக்குறார், எல்லா மக்களும் கொடுக்குறார். அது தண்ணியில் மூழ்கி முழுவதுமாக நம்ம தேவனுக்குள்ளே போகிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது. அந்த அனுபவமும் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்கள் இருக்கிறது, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அது நமக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு தேவனுடைய சக்தியை நமக்கு கொடுக்குற ஒரு அனுபவம் தான் அது. உங்களோட வேலையை நேர்த்தியாய் செய்வதற்கு, திறம்பட செய்வதற்கு, சிறப்பாய் செய்வதற்கு அந்த அபிஷேகம் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள்